This is Sigba. Example 3.46 பார்க்க போறோம். இப்போ alpha and beta are the roots of the equation கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து இதை நீங்க ரூட்ஸா வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆல்ஃபா பீட்டா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டு அதை ரெண்டையும் யூஸ் பண்ணி இதை என்ன பண்ணணுமோ இதுக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஃபார்முலா என்ன? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா x square minus sum of the root of the x, புரியுதா? sum of the root போட்டுருங்க into x plus product of the root, அவ்வளோதான், equal to 0 அப்படின்னு போட்டால் இதுதான் ஈக்குவேஷன். இதை தான் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சம்மும் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் எல்லாத்துக்கும் ஜென்ரலாக இது வந்து காமன், இந்த மூணுக்கும் காமனாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் என்ன இருக்குது? 2x ஸ்கொயர், அதை எடுத்துக்கோங்க ஈக்குவேஷனை. 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது. ஓகேவா? சரி, இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு 2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து பின்னு எடுத்துக்கலாம். பி ஈக்குவல் டு மைனஸ் 1. சியும் மைனஸ் 1 தான். சரியா? நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா ஏற்கனவே நான் கான்செப்டில் நடத்தியிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி பை ஏ. இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். பி வந்து எவ்வளோ? மைனஸ் 1 பை ஏ வந்து 2. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1 பை 2. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிடச்சிருச்சு. அப்புறமா ஆல்ஃபா பீட்டா வேணும். ஆல்ஃபா பீட்டா ஃபார்முலா வந்து சி பை ஏ. சி வந்து எவ்வளோ இருக்குது? இங்கே மைனஸ் 1. ஏ வந்து எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. அவ்வளோதான், இது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ தான் ஃபஸ்ட்டு சம்முக்கு வரப்போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கிவன் ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அது கிவன் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 பை ஆல்ஃபா கமா 1 பை பீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படி கண்டுபிடிக்க போகிறோம். SORனு போட்டுக்கிறேன். நீங்களாம் அதே மாதிரி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம் ஆஃப் தி ரூட்ஸ். அப்படின்னா அந்த ரெண்டு ரூட்டையும் ப்ளஸ் பண்ணணும். 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா. ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்க போகிறோம். 1 இன்ட்டு பீட்டா தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். பீட்டா இன்ட்டு 1 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆல்ஃபா பை ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டுமே ஒன்று தான். அது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 பை 2 கண்டுபிடிச்சிருக்கோம். 1 பை 2 பை ஆல்ஃபா பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 1 பை 2. இது எப்படி எழுதிக்கலாமா? 1 பை 2 இன்ட்டு இந்த டிவைடை இன்ட்டாக மாற்றிக்கோங்க. இந்த மைனஸ் 1 பை 2 2 பை மைனஸ் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ 2வும் 2வும் கேன்சல். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 பை 1 வந்து 1. நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? சம் ஆஃப் த ரூட் கிடச்சிருச்சு. சம் ஆஃப் தி ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 பை ஆல்ஃபா இன்ட்டு 1 பை பீட்டா. மல்டிப்ளிகேஷன் என்ன? ஸ்ட்ரைட்டாக மேலேயும் மேலேயும் கீழேயும் கீழே, அவ்வளோதான். 1 இன்ட்டு 1 1, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா. அப்போ 1 பை ஆல்ஃபா பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 1 பை 2. இது என்ன சொல்லியிருக்கேன்? 1 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டிவிஷனை மல்டிப்ளையாக மாற்றிக்கோங்க. அப்போ இது என்ன ஆகும்? அப்படி 2 பை மைனஸ் 1 அப்படின்னு ஆயிடும். 1 இன்ட்டு 2 அதான் அவங்க மைனஸ் இருக்கா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டுருங்க. 1 இன்ட்டு 2 2 பை 1 போடணும் அவசியம் இல்லை. சரியா? அப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா எழுதுங்க. என்ன ஃபார்முலா? இந்த இருக்குது. அந்த ஃபார்முலா அப்படியே எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. முடிஞ்சா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ். ப்ராடக்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 2 ஈக்குவல் டு 0.
அப்போ x ஸ்கொயர் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ரூட்ஸ். அதே மாதிரியே எழுதிக்கோங்க, கிவன் ரூட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா கமா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படி கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இங்கே ரெண்டுலையும் என்னென்ன காமனாக இருக்குது பாருங்கள், ரெண்டுலேயுமே ஆல்ஃபா இருக்குது. எது பவர் கம்மி, ஆல்ஃபா பவர் கம்மியா, ஆல்ஃபாவே எடுத்துக்கோங்க. ரெண்டுலேயுமே பீட்டாவும் இருக்குது, எது பவர் கம்மி, பீட்டாவை எடுத்துக்கோங்க. காமனாக எடுக்கிறோன்னு என்ன அர்த்தம்னா டிவைட் பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி டைமை வந்து வெளியில் எதை எடுக்கிறோமோ அதை டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ டிவைட் பண்ணால் இங்கே ஆல்ஃபாவும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், மிச்சம் ஆல்ஃபா மட்டும் இருக்கும். இங்கே பீட்டா பீட்டா கேன்சல் ஆயிரும், அவ்வளோதான். ப்ளஸ் இங்கே டிவைட் பண்ணால் ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல், பீட்டாவில் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், மிச்சம் ஒரு பீட்டா இருக்கும், அவ்வளோதான். சரியா. இப்போ ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ இருக்குங்க, -1/2 இருக்குது. இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளோ இருக்குது, 1/2 இருக்குது. 1 இன்ட்டு -1 -1 2 இன்ட்டு 2 4 மல்டிப்ளை. அப்படி மேலேயும் மேலேயும் கீழேயும் கீழேயும் அப்படி ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ஏற்கனவே இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்குது, அப்போ என்ன ஆயிடும், அது ஆல்ஃபா க்யூப் ஆயிரும். பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் வந்து பீட்டா க்யூப் ஆயிரும். ஸோ ரெண்டுலேயுமே க்யூபுக்கு வந்து காமனாக இருக்கா, அப்போ என்ன பண்ணலான்னா ஆல்ஃபா பீட்டா ஹோல் க்யூப்னு போட்டுடலாம். சரியா. சரி, ஆல்ஃபா பீட்டா என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், -1/2 ஹோல் க்யூப். பவர் வந்து 3 இருந்துச்சுன்னா, ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த மைனஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். 2 வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 க்யூப் இருக்குல்ல, 3 தடவை மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு 2 4 4 2s are 8. அவ்வளோதான். இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஈக்குவேஷன் இங்கே இருக்கா, ஸோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1/4 -1/4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1/8 -1/8 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் x/4. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும், 1/8 இஸ் ஈக்குவல் டு 0. சார் இங்கே இந்த 4க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்களேன், என்ன வரும் பாருங்கள். 4க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 2s are 4, இங்கே 4 2s are 8, திருப்பி 2 1 2 2s are 4, இங்கேயும் 2 போட்டிங்கன்னா 1 1. அப்போ என்ன இருக்குது, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 8 தான் எல்சிஎம் இருக்கா. ஸோ எதுக்குன்னா இந்த மாதிரி டிவிஷனில் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுத்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன நம்பர் வருதோ அதால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8 அப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். மல்டிபிள் பை 8 ஆன் போத் சைடு. அப்போ என்ன வரும், 8x ஸ்கொயர் ப்ளஸ் 8x/4 மைனஸ் 8/8 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 4க்கும் 8க்கும் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். இந்த 8ம் இந்த 8ம் கேன்சல், 1 டைம் வந்துடுமா. அப்போது 8x ஸ்கொயர் ப்ளஸ் 2x minus 1 is equal to 0. செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. ஓகேவா. இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கிவன் ரூட்ஸ் அதை எடுத்துக்கலாம். நம்ம கிவன் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2 alpha plus beta, 2 beta plus alpha. இப்போ நம்ம sum of the roots கண்டுபிடிக்க போகிறோம்.
sum of the roots. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்க. என்ன வரும்? 2 alpha plus beta plus 2 beta plus alpha வா? அப்போ ஆல்ஃபா வந்து இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே 1 டைம் இருக்குது, மொத்தமாக 3 டைம்ஸ் 3 ஆல்ஃபா. பீட்டாவும் இங்கே 1 டைம், இங்கே 2 டைம்ஸ், மொத்தம் 3 டைம்ஸ் இருக்குது 3 பீட்டா. 3 காமனாக எடுத்துக்கலாமா? அப்போனா 3 டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். 3 கேன்சல், ஆல்ஃபா மட்டும் இருக்கும். இங்கேயும் 3 கேன்சல், பீட்டா மட்டும் இருக்குமா? அப்போ இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கே இருக்குது 1/2. சரியா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 1/2. அது அப்படியே போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து கூட இங்கேயும் பண்ணலாம், இங்கேருந்து பண்ணலாம். நான் இங்கேருந்து பண்ணுறேன். 2 × 2 4 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா. சரியா? ப்ளஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ஆயிரும். 2 ஆல்ஃபா ஸ்கொயர் முடிஞ்சா இது? 2 ஆல்ஃபா எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் 4 ஆல்ஃபா பீட்டா, அப்புறம் இது ரெண்டையும் 2 ஆல்ஃபா ஸ்கொயர். அப்புறமா இங்கே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். பீட்டாவோட எடுத்து இது ரெண்டையும் பீட்டா இன்ட்டு 2 பீட்டா 2 பீட்டா ஸ்கொயர். பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா. சரி, இங்கே ஒரு 4 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா இருக்குது, இங்கே 1 டைம் ஆல்ஃபா பீட்டா இருக்குது, மொத்தமாக 5 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2 காமனாக எடுத்துடலாம். 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ 5 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. பட் நம்மளுக்கு என்ன வேணும்? ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கணும். இந்த ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவை மைனஸ் பண்ணிக்கலாம். இதான் ஃபார்முலா மக பண்ணணும். எப்படி வந்துச்சுங்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான். 5 ஆல்ஃபா பீட்டா உள்ள அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். இங்கே 2 இன்ட்டு -2 -4 ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே 5 டைம்ஸ் இருக்குது, இங்கே -4 டைம்ஸ் இருக்குது. இப்போ 5ல் 4 போச்சுன்னா 1. அப்போ 1 டைம் ஆல்ஃபா பீட்டா தான் இங்கே இருக்கும். 1 டைம் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். முடிஞ்சு. ஆல்ஃபா பீட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? -1/2 நினைக்கிறேன். -1/2. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து +1/2. அவ்வளோதான். இதை அப்படியே போடுங்க. ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக -1/2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக 1/2 மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸோ -1/2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1/2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 1/4 வருமா? 1/4. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த 2க்கும் இந்த 4க்கு அடிச்சிடலாம். 2 டைம்ஸா மிச்சம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? -1/2 ப்ளஸ் 1/2. ஒரே நம்பர் நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்குங்க? 0. அவ்வளோதான். அப்புறம் ஈக்குவேஷன் வேணும். அப்போ ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா? x square minus sum of the root into x plus product of the roots is equal to 0. x square minus sum of the roots வந்து என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? இங்கே 3 × 1/2 போட்டிருக்கு. நான் 3/2 போட்டிருக்கணும். ஆக்சுவலாக அது 3/2. 3 × 1 3/2 போட்டிருங்க. ஓகே, அப்போது 3/2 into x product வந்து 0 is equal to 0. அப்போது x square minus into plus minus 3x/2.
0 விட்டுருங்க ஈக்குவல் டு 0 பை 2 இருக்கா அப்போ மல்டிபிள் பை 2 ஆன் போத் சைட்ஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x². இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 கேன்சல் ஆயிரும் டைரெக்டாக போட்டுருங்க 3x is equal to 0. That's all.